யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களிலே அரசர் குலத்திலே உதித்தவரான குலசேகர ஆழ்வார், அவர் பெரிய சாம்ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகின்றவராய் இருந்த பொழுதும் கூட அந்த பேற்றையெல்லாம் ஒரு பொருளாக நினையாமல் இவ்வரசும் யான் வேண்டேன் என்று அந்த அரசாங்கத்தையும் வெறுத்து அரசாளுகின்ற அந்த வாய்ப்பையும் வெறுத்து அவர் எம்பெருமானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு பூண்டு ஒழுக வேணும் என்று அதையே தமக்கு பெரிய பேராக கொண்டிருந்தார். அவர் அப்படி தாம் எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேணும் என்று கொண்டிருந்த பாரிப்பையெல்லாம் பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தமாக வெளியிட்டருளினார். அதிலே முதல் 5 திருமொழிகள் அவை அர்ச்சாவதார விஷயமாக அப்படி சென்றன என்றே சொல்லலாம். திருவரங்கத்தை பற்றி 3 திருமொழிகள், திருவேங்கடமலையை பற்றி 1 திருமொழி, திருவித்துவக்கோடு என்கிற மலைநாட்டு திருப்பதிக்கு 1 திருமொழி என்று 5 திருமொழிகள் சென்றன. அதற்கு பிறகு 2 திருமொழிகளிலே கிருஷ்ணாவதார அனுபவத்தை செய்தார். கோபிகைகள் கண்ணபிரானிடத்திலே ஊடல் கொண்டு பேசின பேச்சை 6ஆம் திருமொழியிலேயும், கண்ணபிரானுடைய குழந்தை பருவ விளையாட்டுகளை எல்லாம் காண முடியாமல் இழந்துவிட்ட தேவகியினுடைய புலம்பலை 7ஆம் திருமொழியிலேயும் வெளியிட்டார். அப்படி வெளியிடுகின்ற பொழுது அந்த 7ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்திலேயே தேவகி எதை இழந்ததாக சொன்னார் என்னால், அந்த கண்ணபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டுகின்ற பாக்கியம் அத்தை இழந்து விட்டேனே, தால் ஒலித்திடும் திருவினையில்லா தாயரில் கடையாயின தாய் என்று ஒரு தாய்க்கு எது பாக்கியம் என்னால் தன்னுடைய குழந்தையை தொட்டிலே இட்டு தாலாட்டுவது இருக்கிறது, அதுதான் உயர்ந்த பாக்கியம். அந்த பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே, அதை யசோதை என்றோ பெற்றாள் என்று அந்த பாக்கியத்தை தான் இழந்து விட்டதை நினைத்து வருந்துவதாக அப்படி கண்ணபிரானுடைய விஷயமாக வைத்து அந்த முதல் பாசுரத்தை அருளி செய்தார் 7ஆம் திருமொழியிலே. 7ஆம் திருமொழி முடிந்து 8ஆம் திருமொழி இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இதுவரை கண்ணபிரானை அனுபவித்த குலசேகர ஆழ்வார் இனிமேல் இருக்கக்கூடிய 3 திருமொழிகளிலுமேயே ராமாவதார அனுபவத்தை செய்கிறார். அதிலேயும் முதலிலே 8ஆம் திருமொழியிலே ராமாவதாரத்திலே என்ன அனுபவத்தை செய்கிறார் என்னால், அந்த தேவகி கண்ணனை தாலாட்டுகின்ற பேற்றை இழந்தாள். ஆனால் அதுபோல் இழவாமல் ராமபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டி இருப்பாள் கௌசலை. ராமபிரானை பிள்ளையாக பெற்ற தாய் கௌசல்யை, அவள் ராமபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டித்தான் இருப்பாள். ஆனால் அதை பற்றி வால்மீகி ராமாயணத்திலே ஒன்றுமே சொல்லப்படவில்லை. ராமபிரானுடைய அவதாரத்தை சொன்ன வால்மீகி உடனே ராமபிரானுக்கு 16 வயது நிரம்பிவிட்டது என்றும் அவரை அழைத்துச் செல்ல விஸ்வாமித்திரர் வந்து விட்டார் என்றும் அது சீதா கல்யாணம் நடைபெற்றது என்றும் மேலே சொல்லிக் கொண்டு போகிறாரே தவிர ராமபிரானுடைய குழந்தை பருவ விளையாட்டுகள் எதையுமே வால்மீகி சொல்லவே இல்லை. ஆகையினாலே அந்த ராமபிரானை தேவகியானவள் தொட்டிலே இட்டு தாலாட்டினாளா இல்லையா என்றால் அவள் தாலாட்டி இருக்கலாம் என்று ஊகிப்பதற்கு இடம் இருக்கிறதே தவிர அப்படி தாலாட்டினதாக அந்த ராமாயணத்திலே இல்லை. அந்த குறை தீர குலசேகர ஆழ்வார் தம்முடைய பெருமாள் திருமொழியினுடைய 8ஆம் திருமொழியிலே அந்த ராமபிரானை தொட்டிலே இட்டு தாம் தாலாட்டுகிறார். அவனுக்கு தாலேலோ தாலேலோ என்று சொல்லி, எப்படி கண்ணபிரானை பெரியாழ்வார் தொட்டிலே இட்டு தாலாட்டுகின்ற பொழுது அந்த அவனை தொட்டிலே இட்டு அவனுக்கு ஒரு தாலாட்டு மாணிக்கம் கட்டி வைரமிட கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோ என்று பெரியாழ்வார் தாலாட்டினதாக நாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே குலசேகர ஆழ்வார் ராமபிரானை தொட்டிலே இட்டு தாலாட்டி 10 பாசுரங்களை பாடுகிறார். இது கௌசலையனுடைய பாவனையிலே அவர்
தாலாட்டு பாடினாரா என்ற கேள்வி எழுவது இயற்கை. ஆனால் இந்த 10 பாசுரத்திலே நாம் அப்படி பார்க்கிற பொழுது கௌசல்யனுடைய பாவனையிலே அவர் அருளி செய்ததாக இந்த பாசுரங்கள் தெரியவில்லை. ஏனென்றால் முடிவு பாசுரத்திலேயும் கூட கௌசலை சொன்ன சொல்லை குலசேகரன் சொன்னா என்று அவர் அருளி செய்யவில்லை. கீழே சொல்லுகின்ற பொழுது தேவிக்கு புலம்பிய புலம்பல் கொல்லிகாவலன் மாலடி முறைமேல் சொன்ன என்று அப்படி வருகிறது. ஆனால் இங்கே அப்படி அல்லாமல் அது குலசேகர ஆழ்வார் தாமே சொன்னதாகத்தான் 10 பாசுரங்களையும் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தொடங்குகின்ற பொழுதே அவனை கௌசலதன் குலமதலாய் என்றே சொல்லி இருக்கிறபடியினாலே இது கௌசல்யனுடைய பாவனையிலே சொன்னதல்ல, தாமான தன்மையிலேயே அவனை தொட்டிலே இட்டு இவர் தாலாட்டுகிறார் என்றே கொள்ளலாம்படி அமைந்திருக்கிறது. அப்படி இல்லை என்றாலும் கௌசல்யனுடைய பாவனை என்று வைத்துக் கொண்டாலும் அப்பொழுது கௌசலதன் குலமுதலா என்பதற்கு கௌசலையாகிற எனக்கு என்னுடைய வயிற்றிலே பிறந்தவனே என்று அப்படி சொல்லுவதாகவும் பொருள் கொள்ளலாம். முதல் பாசுரத்திலேயே அந்த கௌசல்யனுடைய பிள்ளையாக ராமபிரான் பிறந்த அந்த பெருமையை சொல்லி தாலாட்டுகிறார். மன்னபுகழ் கௌசலைதான் மணிமயிறு வாய்த்தவனே தென்னிலங்கைக்கோன் முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன்றே கண்ணினன் மாமதில் புனையோர் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. மன்னு புகழ் கௌசலை என்ன அந்த கௌசலைக்கு ஒரு பெருமை சொல்லுகிறார். என்னன்னா சர்வேஸ்வரனான பகவானையே தன்னுடைய வயிற்றிலே அவள் பிள்ளையாக பெற்றவளாகினாலே மிகவும் நிலை பெற்ற புகழை உடையவளாம் அவள். மன்னு புகழ் கௌசலை, அவளுடைய மணிவயிறு வாய்த்தவனே என்று அவளுடைய மணிவயிற்றிலிருந்து பிறந்தவனே. அடுத்தபடியாக தென்னிலங்கைக்கோன் முடிகள் என்று தென்னிலங்கைக்கோனான ராவணன் அவனுடைய தலைகளை எல்லாம் சிந்துவித்தாய் அறுத்து தள்ளினவனே என்று சொன்னபடியினாலே ராமாவதாரத்துடைய முக்கியமான பிரயோஜனம் என்ன என்றால் அவன் கௌசலை வயிற்றிலே பிறந்ததே ராவண வதத்திற்காகத்தானே என்று வைத்து அவை இரண்டையும் சேர்த்து சொல்லிவிட்டார் இந்த பாசுரத்திலே. தென்னிலங்கைக்கோன் முடிகள் சிந்துவித்தாய். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது எங்கே எழுந்தருளியிருக்கிறான் என்றால் திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம். அது ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அங்கே திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானை ராமனாக வைத்து அவனுக்கு தாலாட்டு பாடுகிறார். இந்த 10 பாசுரங்களுமே திருக்கண்ணபுரம் விஷயமாக அமைந்த பாசுரங்கள் என்பது இந்த பதிகத்தினுடைய சிறப்பாகும். அந்த திருக்கண்ணபுரம் எப்படிப்பட்டது என்றால் அதை வர்ணிக்கிறார். எப்படிப்பட்டது என்றால் கன்னினன்மா மதில் புழை சூழ் கணபுரத்தன் கருமணிய கன்னின செம்பொன் சேர் கன்னி நன்மா மதில் என்று அழியாத மதில், நல்ல உயர்ந்த மதிலை உடையதாம் அந்த திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசம். அப்படிப்பட்ட அந்த கணபுரத்து என் கருமணியே, திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருள் இருக்கின்ற கருமணியை நீலமணி போன்றவனே, என்னுடைய இன்னமுதே என்று என்னுடைய இன்னமுது தேவர்களுடைய அமிர்தம் என்னால் அது வெறும் கடலில் இருந்து கிடைத்தது ஆகையினாலே அது உப்புச்சாறு என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆனால் இந்த பகவான் என்கிறவன் ஆழ்வாருக்கு எப்படிப்பட்ட அமுது என்னால் எப்பொழுது அனுபவித்தாலும் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதம் என்று சொல்லப்படி இருக்கிறபடியினாலே அது என்னுடைய இன்னமுதே. ராகவனே தாலேலோ என்று ரகுகுலத்திலே உதித்தவன் ராகவன் என்கிறது ராமபிரானுடைய திருநாமம் ஆகையினாலே அவனை தாலேலோ என்று முதல் பாசுரத்திலே அருளி செய்தவர். மேலே 2வது பாசுரத்திலே அந்த ராமபிரான் செய்த தாடகா வதம் அதை சொல்லி அந்த 2வது பாசுரத்திலே அவனை தாராட்டுகின்றார். குண்டரிக மலரதன் மேல் புவனியெல்லாம் படைத்தவனே, திண்டிரலாள் தாடகைதன் உரமுருவச் சிலை படைத்தாய். கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தன் கருமணியே எண்டிதயமாருடையாய் ராகவனே தாலேலோ. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் புண்டரிக மலர தன்மேல் புவனியெல்லாம் படைத்தவன். புண்டரிக மலர் என்னால் தன்னுடைய உந்தியிலே எழுந்த ஒரு தாமரை, அந்த தாமரையிலே பிரமனை படைத்து அந்த பிரம்மா மூலமாக உலகத்தை எல்லாம் படைத்தான் என்கிறபடியினாலே அந்த சர்வேஸ்வரனான பகவான் தான் ராமனாக வந்து அவதரித்தான் என்கிற அர்த்தத்தை காட்டுகிறார். புண்டரிக மலர்தன் மேல் புவனியெல்லாம் படைத்தவன். அப்படிப்பட்டவன் என்ன செய்தான்? திண் திரளாள் தாடகைதன் என்று விஸ்வாமித்திர மகரிஷிக்கு சகாயம் செய்வதற்காக செல்லுகின்ற பொழுது எதிரிலே தாடகை என்கிறவள் ஒரு பெரிய அரக்கி வந்தாள். அந்த ராட்சசியை விஸ்வாமித்திரருடைய நியமனத்தின் பேரிலே அவளை ஓர் அம்பு எய்து அவளை வதம் செய்தான் அல்லவா, அதை சொல்லுகிறாள். திண் திரளாள் தாடகை என்னால்
10 யானை வலிமை உடையவளாம் அந்த தாடகை. அவளை என்ன செய்தான்? உரமுரு அவளுடைய மார்பு துளைக்கும்படியாக அப்படி அம்பை எய்தான் என்று அவள் உரமுருவச் சிலை வளைத்தாய். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் எப்படிப்பட்ட அழகு என்னால் கண்டவர் தம்மனம் வழங்கும் என்று அவனை பார்க்கிறவர்களெல்லாம் என்ன செய்வார்களாம்? அப்படியே தங்களுடைய மனதை அவனிடத்தில் பறிகொடுத்து விடுவார்களாம். பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் என்று வால்மீகி ஆண்களினுடைய மனத்தையும் கூட கண்களையும் மனத்தையும் கொள்ளை கொள்ளுபவன் அபகரிப்பவன் என்று தெரிவித்தார். ஆனால் அபகரிக்கவே வேண்டாம், அவர்களே கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் என்கிறார் ஆழ்வார். இந்த பாசுரத்திலே கண்டவர் தம் மனம், தங்களுடைய மனத்தை எல்லாம் ராமனுடைய அந்த முன்னாலே வழங்கி விடுகிறார்களாம். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் கணபுரத்தன் கருமணியே என்று அந்த திருக்கண்ணபுரம் என்கிற திவ்யதேசத்திலே எழுந்தொள்ளிருக்கிறான். அவன் எண்டிசையும் ஆளுடையாய் என்று 8 திக்குகளையும் ஆளுகின்றவன். அப்படித்தான் இக்ஷ்வா கூணாம் இயம் பூமிஹி என்று பூலோகம் அத்தனையும் தான் ஒருத்தனே ஆளுபவனாய் இருந்தபடியினாலே அவனை ராகவனே தாலேலோ என்று அந்த ராகவனை இந்த பாசுரத்திலே அப்படி தாலாட்டுகிறார். முதல் பாசுரத்திலே அவனை கௌசலதன் குலமுதலையாக அவதரித்தவன் என்று சொல்லி அப்படி அவதரித்ததற்கு முக்கிய பிரயோஜனம் ராவணவதம் என்கிறதையும் காட்டினவர். அந்த ராமனுடைய பேரழகு, அதாவது ரமயதீதி ராமஹா என்று உலகத்தை எல்லாம் அப்படியே ரமிக்க செய்கிறவன், மனதை மகிழ்விக்க செய்கிறவன் என்று அவனுக்கு பெருமை இருக்கிற அந்த பெயரே காட்சி கொடுக்கிறபடியினாலே அந்த பெயரனுடைய வழக்கமாக அவனை தெரிவிக்கிறார். கண்டவர் தம்மணம் வழங்கும் என்று அவனை சேவிக்கிறவர்கள் அப்படியே தங்களுடைய மனத்தையும் கண்ணையும் அவனிடத்திலே பறிகொடுப்பார்கள் என்று அவனுடைய அழகை சொல்லி அவன் தாடகை அழித்தான் என்று அவனுடைய வீரத்தையும் சொல்லி அவனுக்கு தாலாட்டு பாடினார். இன்னும் இந்த அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.